அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு நிறைந்த சகோதரர்களே, 4 பேர்களின் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலாவது ஒரு இமாம்ட தொழுகை. எப்படியாப்பட்ட இமாமண்டா, அவருக்கு பின்னால் தொழக்கூடிய மஅமூம்கள் இந்த இமாமை வெறுக்கிறாங்க, அவங்க வெறுப்போடு தொழுகிறாங்க. சில காரணங்கள் இருக்கலாம். சில டைம் அவர் ஒழுங்காக ஓதாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மஅமூம்கள் இவரை வெறுக்கிறாங்க. அப்போ இந்த இமாமுடைய தொழுகை அவரோட தலைக்கு மேலே கூட போகாது. ரெண்டாவது, குடும்ப உறவை பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள், ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழக்கூடியவர்கள், இவங்களோட தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவங்க சேர்ந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். சரி, அதே போன்று மூணாவது, அல்லாஹுவை ஒழுங்காக ஈமான் கொள்ளாதவர்கள். சிலவங்க அல்லாஹ்க்கு உருவம் கற்பிச்சு வணங்குவாங்க, சிலவங்க அல்லாஹ் அரிசிக்கு மேலே தான் இருக்கிறான்னு சொல்லி வணங்குறாங்க. இவங்களோட தொழுகையும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். இன்ஷா அல்லா நான் அல்லாஹ் யாருன்னு சொல்லி சரியான ஒரு வீடியோ போடுவேன். இன்ஷா அல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதே போல் நாலாவது, டைம் முடிஞ்ச பின்னால் தொழக்கூடியவங்க. இப்போ லொஹருடைய டைம் முடிஞ்ச பின்னால் வைத்து லொஹர் தந்தால் அந்த தொழில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தக்க காரணத்துக்காக வேண்டி சில டைம் நாங்கள் பிரயாணம் பெய்திருப்போம், ஆகுமான பிரயாணங்கள் பெய்திருப்போம். அந்த டைமில் கொஞ்சம் டைம் மிஸ் ஆனால் அதை கலா தொழுந்து கொள்ளலாம். சும்மா டைம் முடிஞ்ச போய் பிறகு பின்னால் தொழுந்தால் அந்த தொழில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ஷா அல்லா இவைகளை ஷேர் பண்ணுங்கள், அதிகமான மக்கள் பிரயோஜனம் அடைவாங்க. இன்ஷா அல்லா.